அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வரப்பு தோசை தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் மைதா, 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவை கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரவையை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 2 வத்தல், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். மைதா மாவை நான் தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த ரவையும் சேர்த்துக்கலாம். இது கூட வெட்டி வச்ச பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது கூடவே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தால அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நான் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் இது கூடவே கொஞ்சமாக இறா வாங்கி வரட்டி அதை சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு தோசைக்கல்ல இந்த மாவை தோசையாக ஊற்றிருக்கேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் தோசை வெந்துருச்சு, மறுபக்கம் திருப்பி போட்டிருக்கேன். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பிளேட்டில் தோசை வைக்கிறேன். தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.